அன்பான சகோதரி அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகிலுள்ள எல்லாருமே அன்புக்காக ஏங்குகிறார்கள். ஆரம்ப காலத்தில் அன்போடு பழகினாலும் போக போக அன்பு குறைகிறது. அதிநிமித்தம் தனிமைக்குள்ளான நிலைக்குள் பலரும் சென்று விடுகின்றனர். ஏனெனில் மனிதர்களுடைய அன்பு குறைந்துள்ளது. அதனால் தனிமை அவர்களை வாட்டுகிறது. இன்றுள்ள மக்களின் வாழ்க்கையில் வீடு, கார், பணம், படிப்பு, செல்வாக்கு, பதவிகள் இருந்தாலும் பலருடைய வாழ்க்கையில் தனிமை என்பது அவர்களை கவலைக்குள்ளாக்கி சமாதானமற்ற நிலையை உண்டாக்குகிறது. மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை தனிமை என்னும் மனவேதனை. தனிமை துயரத்தையும் துக்கத்தையும் வாழ விருப்பமற்ற ஒரு நிலைக்கும் தள்ளுகிறது. இது நிமித்தம் குடி, போதை மற்றும் பல கூடாத காரியங்களை செய்து உயிர் இருந்தும் உயிரற்ற மனிதர்கள் போல வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் பலர் உண்டு. பெற்றோர் இல்லாத நிலையில் தனிமையில் ஏக்கத்துடன் வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. கணவன் மரித்ததாலோ அல்லது விட்டுவிட்டு சென்றதாலோ தனிமையில் வாடுகிற பெண்கள் உண்டு. அதுபோல தனிமையில் வாழ்கிற ஆண்களும் உண்டு. வெளிநாட்டில் சென்று கை நிறைய சம்பாதித்து வசதியாக வாழ்ந்தாலும் மனைவி, பிள்ளைகள் சொந்த நாட்டில் இருப்பதால் பலருக்கு தனிமையின் வேதனை. வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து அதிக அளவு அனுப்பினாலும் கணவனுடன் கூட இருக்க முடியவில்லையே என்ற கவலை மனைவிக்கு. தகப்பனுடன் கூட இருக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் பிள்ளைகளுக்கு. யாரோ ஒருவன் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று கூறி ஏமாற்றி விட்டுவிட்டதால் தனிமையின் வேதனை. திருமணம் செய்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் நேசமற்ற குடிக்கு அடிமையான புருஷனால் தனிமையில் வாழ்பவர்கள் உண்டு. நேசித்த மனைவி மற்றொருவனை விரும்பி விவாகரத்து வாங்கியதினால் தனிமையும், துரோக செயலின் போராட்டத்தினால் மனவேதனையோடு தனிமையில் வாழ்பவர்கள் உண்டு. செல்லமாக பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து வயதான காலத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுவிட்டதால் தனிமையில் வாடுகிற அநேகர் உண்டு. தொழில் நஷ்டமானதால், நண்பர்கள் விட்டு சென்றதால், கவனிக்க ஆளில்லாத, வாழ வழியில்லாத நிலையில் தனிமையோடு வாழ்கிறவர்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை கிடைக்காமல் தனிமையில் சுற்றிக்கொண்டு வேதனையோடு வாழ்கிறவர்களும் உண்டு. வயதானது நிமித்தம் அல்லது இளம் வயதாயிருந்தாலும் கொடிய வியாதியினால் பீடிக்கப்பட்டு தனிமையான நிலையில் வேதனையோடு வாழ்கிறவர்கள் உண்டு. இது நிமித்தம் பலரும் சோர்ந்து போய் குடிக்கும், போதைகளுக்கும், விபச்சாரங்களுக்கும், சூதாட்டங்களுக்கும் அடிமைப்பட்டு வாழ்கிறவர்கள் பலர். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அன்பையும் உறவையும் நேசிக்கிறது. ஆனால் அது இருப்பதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் மனிதனை படைக்கவில்லை. மனிதன் நன்கு வாழவே மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் பூமியில் சிருஷ்டித்து வெளிச்சம், காற்று, தண்ணீர் இவைகளையெல்லாம் இலவசமாக கொடுத்திருக்கிறார். பின் ஏன் இப்படிப்பட்டதான நிலைமை? மனிதன் பாவம் செய்ததினால் ஏற்பட்ட விளைவே அதற்கு காரணம். பாவமே பரிசுத்த தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன பாவம் செய்தேன், ஒன்றும் செய்யவில்லையே என்று கூறுபவர்கள் பலர் உண்டு. பலர் பாவம் என்று தெரிந்தும் கூட முடியாததால் தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் மட்டுமே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கக்கூடியவர். ஆண்டவர் என்னை நேசித்தால் இப்படியெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா என்று வேதனையோடு கூறலாம். ஒரு மகனோ மகளோ தாய் தகப்பனுடன் இருக்கும் பொழுது அவர்களுடைய அன்பு கிடைக்கிறது. ஆனால் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் போய்விடும் பொழுது தகப்பன் தாயினுடைய அன்பை அறிய முடியாது. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதில் சற்று கூட குறைவு கிடையாது. தவறுகள் நாம் செய்தாலும் அவர் கூடவேதான் இருக்கிறார்.
நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் இந்த பாவத்தை செய்துவிட்டதால் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்ற நினைவு தானாகவே மனதில் வந்துவிடுகிறது. அவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்றும் கூறியுள்ளார். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கலாம். புவியீர்ப்பு தன்மை பூமியில் இருப்பதால்தான் நாம் எந்த பொருளை தூக்கி மேலே போட்டாலும் அது கீழே வந்துவிடுகிறது. அதுபோல மனிதனுக்குள் பாவம் செய்யும் தன்மையுள்ளபடியால் பாவம் செய்து விடுகிறார்கள். அது அவருக்கு தெரியும். எனவே பாவம் செய்கிற எவரையும் ஆண்டவர் வெறுக்கவில்லை. அவர்கள் பாவத்தை விட்டு விலகும்படியான பலனைத் தரவே அவர் விரும்புகிறார். வேதம் கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். நம் பாவங்கள் நீங்க, நாம் பாவத்தை மேற்கொள்ள அவர் என்ன செய்தார், எப்படி அந்த பாவத்தை எதிர்க்கும் பலனை நாம் பெற முடியும் என்பவைகளை குறித்து இதற்கு பின் நான் எழுதும் கடிதங்களில் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் சகேயு என்னும் ஒரு குள்ளமான மனிதன் எரிகோ என்கிற பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் வரி வசூலிக்க கூடியவன். ஜனங்களிடம் அநியாயமாக வரி வசூலித்து செல்வ செழிப்பாய் வாழ்ந்து வந்தான். ஊரில் யாரும் அவனை நேசிப்பதில்லை, வெறுக்கவே செய்தனர். எனவே பணம் இருந்தும் நம்மை யாரும் நேசிக்கவில்லையே என்ற மனபாரத்தில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவன் இருந்த இடமருகே வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்க எண்ணினான். மனிதர்களே நம்மை வெறுக்கிறார்கள், கடவுள் நம்மை வெறுக்காமல் என்ன செய்வார் என்ற நிலையில் மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டான். ஆண்டவர் இயேசு கூட்டமான ஜனங்களோடு வந்தபொழுது மரத்தின் அருகே நின்றார். அவர் தன்னை பார்க்கக்கூடாது என்று மறைந்திருந்தான். வானம் பூமியை படைத்த அவர் அவன் அங்கிருப்பதை அறிய மாட்டாரா? நின்று மேலே பார்த்து, சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பயந்து கொண்டிருந்த அவனுக்குள் மிகுந்த சந்தோஷம். மரத்தை விட்டு இறங்கி அவர் பின்னே சென்றான். கூட இருந்தவர்களில் சிலர், இவன் பாவியான மனுஷன் என இவருக்கு தெரியாதா? இவன் வீட்டில் தங்கப் போகிறாரே என்றார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்ட சகேயு அவருடன் செல்லும் பொழுதே சொன்னான், ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். சகேயு பாவிதான். அவனை அவர் நேசித்தார். அவரிடம் வந்த உடனேயே அவனுக்குள் பாவம் செய்யக்கூடாது என்ற மாற்றம் வந்துவிட்டது. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்பவர்கள்தான். ஆனால் அவரிடம் வரும்பொழுது அந்த நிலையை அவர் மாற்றி விடுவார். இதேபோல விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண் ஒருத்தியை அநேகர் பிடித்து இழுத்து வந்து அவரிடம் அழைத்து சென்று கல்லெறிய முயன்றனர். அந்த நாட்டின் சட்டத்தின்படி விபச்சாரம் செய்தவர்களை கல்லெறிந்து கொல்லலாம். அந்த பெண் ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்து அழுதாள். போதகரே, நியாயத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் எரியுங்கள் என்று கூறிவிட்டால் கற்களாலே எரிந்து கொன்றிருப்பார்கள். அவர்களை படைத்ததும் அந்த பெண்ணை படைத்ததும் அவர்தானே. அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களும் அங்கு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ தங்களை நீதிமான்கள் போல காட்டிக்கொள்வார்கள். இன்றைக்கும் பலர் அப்படி உள்ளார்களே. ஒருவன் அல்லது ஒருத்தி விபச்சாரம் செய்துவிட்டால் காரி உமிழ்பவர்கள், தூற்றித் திரிபவர்கள் உண்டு. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் வெளியே தெரிவதில்லை. கல் எறிந்து கொல்லப்படுவதோடு மட்டுமல்ல,
விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற வேத வாக்கின்படி அவர்கள் பரலோகம் போக முடியாது. ஏனெனில் ஆண்டவர் பரிசுத்தர், அசுத்தத்திற்கு அங்கு இடமில்லை. ஒருவன் விபச்சாரக்காரன் விபச்சாரக்காரி என்று தெரிந்தால் யாராவது வீட்டில் சேர்ப்பார்களா? மாட்டார்களே. அப்படி இருக்க தேவ ராஜ்யம் மோட்சம் எப்படி போக முடியும்? ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டுவிட்டால் எவரும் மோட்சம் போக முடியும். அந்த பெண்ணின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்றார். அவ்வளவுதான். எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த பெண் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற நிலையிலும் அவர் முன் நடுக்கத்தோடு நின்றாள். அவர் பாவமில்லாத பரிசுத்தர். அவர் அவள் மேல் கல்லெறிய அவருக்கு தகுதி உண்டு. ஆனால் அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஜனங்களை நோக்கி அவர், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது ஒளியின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரிடம் நீங்கள் தஞ்சம் புகும் பொழுது உங்களை விரும்பாதவர்களும் நேசிப்பார்கள். ஆண்டவர் அவர்களின் மனதை மாற்றுவார். இப்படியாக எல்லாவிதமான பாவம் செய்தவர்களையும் நேசித்து வாழ்வு கொடுத்தவர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். எந்த காரியத்து நிமித்தம் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு துக்கத்தோடு இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவருடைய அன்பை விசுவாசியுங்கள். உங்கள் மனபாரத்தை அவரிடம் கூறுங்கள். உங்களுக்குள் மெய் சமாதானம் வருவதையும் துக்கம் நீங்கி வாழ்வு மாறுவதையும் காண்பீர்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை நேசிக்காதவர்களும் நேசிப்பார்கள். ஏன்? தேவனிடம் நீங்கள் வந்துவிட்டபடியினால். பாவ மன்னிப்பை பெறுவதை குறித்து அடுத்த என்னுடைய கடிதங்களில் எழுதுகிறேன், ஜெபிக்கிறேன்.